மக்களே, ஐம் யுவர் மேட், யூ ஆர் மை மேட், வி ஆர் soulmates. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா பெருசா இல்லை கொரியா பெருசா அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா கொரியா ரெண்டுமே கல்ச்சரில் ரொம்ப ரிச்சான கண்ட்ரி. ஸோ இந்த ரெண்டு கண்ட்ரியோட ஃபுட்டு, ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ், அதுக்கப்புறம் கல்ச்சர், மியூசிக் இதெல்லாம் கம்பேர் பண்ணி இதில் எந்த கண்ட்ரி வந்து பெஸ்ட் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த கண்ட்ரி பெஸ்ட்டுன்னு தோணுதோ அந்த கண்ட்ரியோட நேமை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொரியன் ஃபுட் வந்து பார்க்க போகிறோம். கொரியன் ஃபுட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். கொரியன்ஸ் வந்து முக்கால்வாசி நிறைய காய்கறிகள் சேர்த்துப்பாங்க அவங்களோட ஃபுட்ஸில். நம்ம இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் காய்கறிகள் கம்மியாக இருக்கும், பட் ஃபுட் வந்து ரொம்ப ஃப்ளேவரபுளாக இருக்கும். கொரியாவில் வந்து கிம்ச்சி வந்து கொரியன்ஸ் தினமும் சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு. இது வந்து ஊறுகாய் மாதிரி தான். ஸோ முட்டைக்கோசை வந்து ரொம்ப நாள் ஊற வச்சு அதில் செய்கிற ஒரு பிக்கல் தான் இந்த கிம்ச்சி. இந்த கிம்ச்சியோட டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உரப்பாக இருக்கும். அதே நேரத்தில் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றவங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப வியர்டாகவும் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து தொப்போக்கியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரைஸ்க்கு கிட்டத்தட்ட கொழுக்கட்டை மாதிரி தான். ஸோ கொழுக்கட்டையை நம்ம உரப்பாக சாப்பிட அப்படி இருக்கும். ஸோ அதுதான் இந்த தொப்போக்கிங்கிறது. அடுத்த ஒன்று வந்து என்ன அப்படின்னா கொரியன் ஃப்ரைட் சிக்கன் ரொம்பவே வந்து ஃபேமஸ். வெளியே நல்லா மொறுமொறுன்னு உள்ளுக்க சாஃப்டாக ரொம்ப சூஸியாக வந்து இருக்கும். ஸோ நிறையா பேரால் விரும்பப்படுற ஒரு ஃபுட் தான் இந்த கொரியன் சிக்கன். ஓவரால் கொரியன் ஃபுட் வந்து நல்லா உரப்பாக இருக்கும். தென் வந்து நிறைய ஃப்ளேவரபுள் இருக்காது, ஹெவி மசாலாஸ்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. தென் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதிகமான வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் மீட்லாம் சேர்த்துக்கிறதுனால கொரியன் ஃபுட் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே, இந்த கொரியன் ஃபுட்டை இப்போ நம்ம இந்தியன் ஃபுட்டோட கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். கொரியாவோட கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் வந்து நிறைய ஃபுட் வெரைட்டிஸ் இருக்குது. தென் வந்து ஒவ்வொரு ஃபுட்டும் ரொம்ப ஃப்ளேவரபுளாக வந்து இருக்கும். ஸ்பைசினஸ் மட்டும் இருக்காது. ஸோ 5 வகையான ஃப்ளேவர் இருக்கா, அது எல்லாமே இந்தியன் ஃபுட்டில் வந்து இருக்கும். தென் வந்து என்ன அப்படின்னா, இந்தியன் ஃபுட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தால் இட்லி, தோசை, இடியப்பம், தென் வந்து பிரியாணி. ஸோ இந்த மாதிரி ஃபுட்லாம் ரொம்ப ஃபேமஸ். அதுவும் பிரியாணி வந்து ஆல் ஓவர் ஃபேமஸ். பிரியாணி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னே சொல்லலாம். தென் வந்து ஃபாரினர்ஸு இந்தியன் ஃபுட் பற்றி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியன் ஃபுட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளேவரபுளாக இருக்குது. ஒவ்வொரு ஃபுட்லையும் ஒவ்வொரு யூனிக்கான ஃப்ளேவர்ஸையும் நிறையா மல்டிபிள் ஃப்ளேவர்ஸையும் எங்களால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து யார் சைடு, உங்களுக்கு கொரியன் ஃபுட் பிடிச்சிருக்கா இல்லை இந்தியன் ஃபுட் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். டாப் 2ல் என்ன இருக்குது அப்படின்னா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ். இந்தியா கொரியா ரெண்டுமே ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் பெஸ்ட்டு தான். ஸோ கொரியன் அந்த ஹேண்ட்பேக் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அந்த காஸ்ட்யூம் ஒரு லூஸ் ஃபிட்டிங் காஸ்ட்யூம். ஸோ வியர் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். தென் யார் வியர் பண்ணாலுமே அந்த ஹேண்ட்பேக் வந்து ரொம்ப அழகாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்தியா. ஸோ இந்தியாவில் வந்து நிறையா ஸ்டேட் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்றபடி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸும் இருக்குது. நம்ம பர்டிகுலராக தமிழ்நாடு எடுத்துக்கலாம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வேஷ்டி, அதுக்கப்புறம் வந்து சாரீ. ஸோ சாரீ வந்து எல்லாருக்குமே அழகாக இருக்கும். நிறையா ஃபாரினர்ஸ்லாம் வந்து கட்டியிருப்பாங்க. ரொம்பவே வந்து அவங்களுக்கு அந்த சாரீ அழகாக இருக்கும். தென் வந்து வேஷ்டி, அது வந்து நம்ம இந்தியாவோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ். ஸ்டில் அது வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ஹேண்ட்பேக்கை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ரொம்ப எலிகெண்ட்டாகவும் இருக்கும். இந்தியன் ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ராயலாக இருக்கும், கிளாஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. டாப் 3ல் என்ன இருக்குது அப்படின்னா கல்ச்சர். கொரியாவை பொறுத்த வரைக்கும் கல்ச்சருக்கு அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க. ஸோ நீங்கள் யாரை பார்த்தாலுமே நீங்கள் சொல்கிற ஃபஸ்ட்டு வேர்டே அன்யங்காசையோ அதுவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கடைக்கு போனாலும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸையோ ரிலேட்டிவையோ யாரை மீட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் பவ் பண்ணி அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். தென் இந்தியாலையுமே சேம் தான். நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் வாங்கன்னு சொல்லுவோம், இல்லைன்னா வணக்கம்னு சொல்லுவோம். தென் வயசானவங்க காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிப்போம். ஸோ இந்த கல்ச்சர் அப்படிங்கிறதுல, அதுவும் இந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குறதுல இந்தியா கொரியா ரெண்டுமே சேம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஹே சோல்மேட்ஸ், உங்களுக்கு ஒரு டேர் தரேன். ஒன் டே ஃபுல்லாக நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு வந்து அன்யோகாசியோன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா வணக்கம்னு சொல்லி பாருங்கள். அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒருத்தவங்களை எத்தனை வாட்டி பார்த்தாலும் அத்தனை வாட்டியும் சொல்லி பாருங்கள். ஸோ அந்த ரியாக்ஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மியூசிக் வந்து பார்க்க போகிறோம். மியூசிக்கில் கொரியாவில் உள்ள கேபாப் வந்து குளோபல் அளவில் வந்து ஃபேமஸ். ஸோ எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஜெனர் வந்து கேபாப் தான். தென் வந்து கேபாப் மியூசிக் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் இருக்குது. அந்த லிரிக்ஸ் புரியுதோ இல்லையோ அது ஒரு தனியாக ஒரு வைப் வந்து கொடுத்துருந்தேன் அந்த சாங்கு. ஸோ ஒரு சில சாங்ஸ் எல்லாம் நமக்கு புரியவே புரியாது, அந்த மியூசிக்கே வந்து நமக்கு ஒரு வைப் க்ரியேட் பண்ணும். ஸோ நம்மளோட மைண்ட் செட் மாற்றும். ஸோ அந்த மாதிரியான ஒன்று தான் இந்த கேபாப். ஸோ கேபாப் சாங்ஸ்லாம் ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். தென் ரொம்ப சியர்ஃபுல்லான சாங்ஸ்லாம் வந்து இப்போ நிறையா வருது. லைக் லெசா ஃப்ரேமோட சாங்ஸ், எலிட்டோட சாங்ஸ், தென் வந்து ட்வைஸ், இவங்களோட சாங்ஸ்லாம் ரொம்ப சேர்ஃபுல்லாகவும் இருக்கும், எனர்ஜெட்டிக்காகவும் வந்து இருக்கும்.
கொரியாவை பொறுத்த வரைக்கும் சினிமா சாங்ஸ்லாம் வந்து கிடையாது. ஸோ ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்த சினிமா சாங்லாம் வந்து அவ்வளோவா இருக்காது. இந்த பாப் சாங் இருக்கும். இந்த கொரியாவில் வந்து இந்த கேபாப் சாங் இருக்குது. அது போக ட்ரெடிஷ்னல் சாங் வந்து இருக்குது. ஸோ இந்த அரேராங் ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸில். ஸோ அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் சாங்ஸ் வந்து இருக்குது. தென் வந்து இந்தியன் சாங்ஸ். இந்தியன் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் நிறையா ஜெனர் வந்து இருக்குது. சினிமா சாங்ஸ், அதுக்கப்புறம் ஃபோக் சாங்கு, ஆல்பம் சாங்கு, தென் வந்து கிளாசிக்கல். ஸோ இந்த மாதிரி நிறையா ஜெனர் வந்து இருக்குது. ஸோ இதில் அதிகமாக நம்ம கேட்குறது வந்து சினிமா சாங்ஸ் தான் வந்து கேட்போம். ஒவ்வொரு சினிமாலே கிட்டத்தட்ட 5 சாங் 6 சாங் வந்துடும். அந்த 5 6 சாங்குமே ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். இந்தியன் சாங்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, ஒரு டீப் மீனிங் வந்து இருக்கும். ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். நம்மளோட லைஃபோட ரிலேட் ஆகிற நிறையா சாங்ஸ் வந்து இருக்கும். அதுவும் இந்த பிரேக்கப் சாங்ஸ்லாம் கேட்க வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இந்தியன்ஸ் அதிகமாக கேட்குற 2 ஜெனர். ஒன்று வந்து பிரேக்கப், இன்னொன்று வந்து வைப் சாங். வைப் சாங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அந்த பீட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஹையாக இருக்கும். ஸோ மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் கேபாப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கேட்சியாக இருக்கும், ஸ்டைலிஷாக இருக்கும். இந்தியன் சாங்ஸ் வந்து எமோஷ்னலாக இருக்கும், மாஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஜெனர் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம். இப்போது டாப் 5ல் இருக்கிறது சினிமா. சினிமாவை பொறுத்த வரைக்கும் கொரியன் மூவிஸ்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் இருக்கும், இன்டென்ஸாகவும் இருக்கும். நம்ம ட்ராமா பார்த்துருப்போம், நிறையா சூப்பர்ஃபிஷியல் கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது போக இந்த சினிமான்னு வரையில் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ், அதுக்கப்புறம் இந்த ஹாரர் ஃபிலிம்ஸ், இதை ஜாம்பி வச்சு எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி மூவிஸ்லாம் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இந்தியன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறையா சீன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு மூவியில். தென் வந்து ஃபேமிலி எமோஷன்ஸ் அப்படிங்கிறதும் அதுவும் வந்து ஹை லெவலாக தான் இருக்கும். ஸோ இந்தியன் சினிமாவில் அதிகமாக இருக்கிறது ஒன்று ஃபைட் சீன், இன்னொன்று இந்த ஃபேமிலி எமோஷன். அதை தாண்டி என்ன இருக்கும் அப்படின்னா ஹீரோயிசம். ஒரு ஹீரோ கிட்டத்தட்ட 200 பேர் 300 பேர் அடிக்கிற அளவுக்கு கூட மனசாட்சி இல்லாமல் சீன்லாம் வந்து எடுத்து வச்சுருப்பானுங்க. ஸோ அது ரியாலிட்டியாக பாசிபிளாக வந்து இருக்காது. பட் கொரியன் ஃபிலிமில் எப்படி இருக்கும் அப்படின்னா ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஒருத்தனால இவ்வளோ தான் அடிக்க முடியும், அதுக்கு மேலே அவன் தப்பிச்சு போயிடுவான், எங்கேயாச்சும் போயிட்டு மறைஞ்சிப்பான், இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்தியன் ஃபிலிமில் 200 பேராக இருந்தாலும் அந்த ஒரு ஹீரோ நின்று அடித்து 50 பேரை செதற விட்டு போயிடுவான். ஸோ இந்தியன் ஃபிலிம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹீரோயிசம் அதிகமாக இருக்கும், ஃபேமிலிக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. தென் வந்து லவ். கொரியன் ஃபிலிம் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும், எமோஷ்னலாக வந்து இருக்கும். தென் வந்து ஒரு ட்விஸ்ட்டோட அடுத்தென்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்தியன் ஃபிலிம் பிடிக்குமா, கொரியன் ஃபிலிம் பிடிக்குமா, கொரியன் ஃபிலிமில் எந்த ஃபிலிம் பிடிக்கும், இந்தியன் ஃபிலிமில் எந்த ஃபிலிம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைஃப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு இந்தியனோட லைஃப் எப்படி இருக்குது, ஒரு கொரியனோட லைஃப் எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். கொரியனோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். ஒவ்வொரு நாளும் வந்து வேகமாக போயிட்டே வந்து இருக்கும். அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, அடுத்தடுத்து ஒர்க் பார்த்துட்டே இருப்பாங்க. நிறையா டைம் வந்து ஃபோனில் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. தென் வந்து அவங்களுக்கு ஒரு டிசிப்ளினான ரொட்டீன் வந்து இருக்கும். காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இந்த ஒர்க் அவுட் பண்ணணும், இந்த மாதிரி ஃபுட் வந்து சாப்பிடணும், இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் ஒர்க் முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு ஒரு டிசிப்ளினான ஒர்க் அவுட் ரொட்டீன் வந்து இருக்கும். தென் வந்து அந்த டெக்னாலஜி லெவலில் கொரியா வந்து ரொம்ப எப்போயுமே ரொம்ப ஹை லெவல் தான் வந்து இருக்கும். இப்போ வந்து இந்தியா பார்த்துடலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி சொல்கிறது, ஒரு ஷெட்யூல்டு ரொட்டீன்லாம் கிடையாது. நம்ம வந்து எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கோமோ அப்போ தான் வந்து எந்திரிப்போம். ஸோ நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்வோம். அந்த நாளை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்பெண்ட் பண்ண வந்து நினைப்போம். தென் இந்தியா வந்து ஒரு க்ரௌடடான பிளேஸ். எங்கே பார்த்தாலும் கூட்டம் இருந்துக்கிட்டே தான் வந்து இருக்கும். பட் வந்து எல்லோரும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்போம். பட் கொரியாவில் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். வேலை வேலை வேலை, அடுத்தடுத்து போகணும், அந்த மாதிரி அவங்கள்ட்ட ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸே எடுத்துக்க மாட்டோம். அந்த டே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோமா அப்படின்ட்டு நம்ம சேர்ஃபுல்லாக அப்படி வந்து இருப்போம். ஓகே கைஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்தியா பெஸ்ட்டா கொரியா பெஸ்ட்டா அப்படின்ட்டு கேட்டால் 2 கண்ட்ரியுமே வந்து பெஸ்ட்டு தான். ஸோ 2க்குமே வந்து ஒரு யூனிக்கான குவாலிட்டி வந்து இருக்குது. இந்தியா ஒரு இதில் 70% இருந்துச்சு அப்படின்னா கொரியா 30% இருக்குது. கொரியா ஒரு இதில் 70% இருந்துச்சு அப்படின்னா இந்தியா வந்து 30% இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 கண்ட்ரியுமே ஒரு சில விஷயங்களில் ஈக்குவலாகவும் ஒரு சில விஷயங்களில் அப் அண்ட் டவுனாக வந்து இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் 2 கண்ட்ரியுமே வந்து சூப்பரான கண்ட்ரி தான். கொரியா வந்து நல்லா டெவலப் ஆன ஒரு நல்ல வெதர், கைண்டான பீப்புள் இருக்கிற ஒரு கண்ட்ரி. இந்தியா வந்து க்ரௌடாக இருந்தாலும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பீப்புள், தென் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கிற ஒரு கண்ட்ரி. 2 கண்ட்ரியுமே பெஸ்ட்டு தான். உங்களுக்கு வந்து எந்த கண்ட்ரி பிடிக்கும், எதனால் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே நிரம்பி இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே டியூன். தென் வந்து நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே சோல்மேட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.